உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். ராகு இஸ்லாத்திற்கும் சனி கிறிஸ்துவத்திற்கும் அதிபதி கிரகம், அதிகார கிரகங்களாக வருகிறது. எப்படி ராகு இந்த மேரு சொல்லிவிட்டால் நம்பிவிடுவதா? எப்படி ராகு இஸ்லாத்திற்கு பொருந்தும் என்றால் ஒரு சில ஓமானங்கள் தருகின்றேன், அதை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்துக்கள் செய்வதற்கு எல்லாவற்றையுமே ஆன்டியாக செய்பவர்கள் தான் இஸ்லாத்திற்கு. இந்துக்கள் பசுவை கோமாதா எங்கள் குலமாதா என்று அதை கடவுளாக வணங்கும் போது அதை அவர்கள் வெட்டி சாப்பிடுவார்கள். அது ஒரு ஆன்டி ஆகி போச்சா? இந்துக்கள் அனைவருமே பெண்களை கோவிலுக்குள் அனுமதித்தால் இவர்கள் பெண்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அது ஆன்டி ஆகி போச்சா? இந்துக்கள் வாழ்க்கையை ரசம் உள்ளது, பெண் ரசம் உள்ளவள் என்று எல்லா இந்து ஆலயங்களிலுமே நிர்வாணமான பெண் சிலைகளையும் ஆண் சிலைகளையும் சிருஷ்டித்திருக்கிறார்கள். காமத்திலிருந்து தான் கடவுளுக்கு செல்ல முடியுமே தவிர காமம் இல்லாமல் கடவுளுக்கு செல்ல முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பெண்ணுக்கே பர்தா அணிந்து விட்டார்கள். அந்த பெண்ணின் அழகையே நீ பார்க்கக்கூடாது, பார்த்தாலும் உனக்கு கடவுளிடம் உன்னுடைய மனசை லயிக்க முடியாது என்ற ஒரு தீவிரத்தன்மை, எல்லாவற்றிலுமே ஒரு தீவிரத்தன்மை. காரணம், இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வாசில் சுற்றுகிறது. அதில் போக விஷயத்திலே ராகு ஆன்டியாகவும் ஞான விஷயத்திலே கேது ஆன்டியாகவும் சுத்துகிறது. அதனால்தான் அது தலைவாள். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் என்றாலே இஸ்லாத்தை தான், இஸ்லாத் மதத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் பெருவாரி என்று வரும்போது இஸ்லாத்தை தானே குறிப்பிடுகிறார்கள். எந்த இந்து மதத்தில் கிளம்பி போய் ஒரு சர்ச்சுக்கு கொடி கொண்டு வைத்தார்கள்? எந்த இந்து மதத்தில் சென்று போய் ஒரு ட்வின் டவரை அடித்தார்கள்? இல்லை, இவர்கள் இப்படி செய்ததால் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவவாதியும் கிரைஸ்ட் சர்ச் நகரிலே அந்த மசூதியிலே கொண்டு வைத்தான். ஆக ராகு என்பது எப்படி இஸ்லாத்திற்கு அதிபதி ஆகிறது என்றால், நம்முடைய இந்து மத கொள்கைகள் அனைத்திற்குமே அவர்கள் எதிர்பால் கொள்கை கொண்டவர்கள். நீ வடக்கு என்றால் அவர்கள் தெற்கு, நீ தெற்கு என்றால் அவர்கள் வடக்கு, நீ மேற்கு என்றால் அவர்கள் கிழக்கு, நீ 2 வேளை தொழுவாய் என்றால் நாங்கள் 5 வேளை தொழுவோம். எல்லாவற்றிலுமே ஒரு தீவிரப்பற்று. காரணம், ராகு ஒரு தீவிரப்பற்றுடைய கிரகம், கேது அந்த தீவிரப்பற்றை அறுக்கும் கிரகம். அதனால் தான் கானாபத்தியத்திற்கு விநாயகர் வந்தார். பஞ்சாங்கத்திலே விநாயகர் தான், விநாயகருக்கு அதாவது கேதுவின் அதிதெய்வம் விநாயகர். அவர் ஞானகாரகன், இவர் போகக்காரகன். போகம் என்றால் என்ன? எல்லா விதமான போகம், பெண் போகம், மண் போகம், எல்லா போகம். அதனால்தான் ஒரு முகமதியன் 7 மனைவிகளை திருமணம் செய்யலாம், அவருடைய சட்டத்திலே உண்டு. இஸ்லாமிய சட்டத்திலே ஒரு இஸ்லாத்தை சேர்ந்தவன், ஒரு முகமதியன் 7 பெண்களை திருமணம் செய்யலாம். ஆனால் இந்து சட்டம் என்ன சொல்கிறது? உனக்கு ஒரு திருமணம் தான் செய்ய முடியும். இன்னொரு திருமணம் செய்து அந்த மனைவி போய் கம்ப்ளைண்ட் செய்தால் உன்னை உள்ளே தள்ளிவிடுவார்கள். அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் அந்த உத்தியோகம் போய்விடும் என்று இந்து சொல்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி தந்தது இந்து மதம். இதனுடைய அவதார புருஷர்களுக்கு 1000 இருக்கலாம், 16,000 இருக்கலாம், அது வேறு. அது அந்த மனிதனுடைய சுய ஜனன ஜாதகம். ஆனால் இந்து மத கொள்கை கோட்பாடு என்ன சொல்கிறது என்பதை பற்றி தான் நான் பேசுகிறேன். சில பேர் பெரிய அறிவுஜீவிகளாக, அப்படியே கிருஷ்ணனுக்கு 16,000 மனைவி ஆச்சு, தசரத மகாராஜா 10,000 மனைவி ஆச்சு என்றால் அவர் ராஜாக்களாக இருந்தார், நீங்களும் ராஜாக்களாக இருந்தால் 15,000 கூட வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சராசரி குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இந்து மதம் விதித்திருக்கின்ற விதிகளை பற்றித்தான் சொல்கின்றோம். உங்களுக்கே 10 கோடி ஆகி போச்சுனாக்க ஒரு பொண்டாட்டிக்கு 1 கோடி தர முடியும்னா 10 பொண்டாட்டிக்கு 1 கோடி ரூபாய் வீடு கட்டி கொடுத்து நல்லா சந்தோஷமாக வச்சு நீங்களும் சந்தோஷமாக இருங்க. யார் வேணான்னா
உங்களுக்கு 1 கோடி இருந்தால் 1 பொண்டாட்டி தான், 10 கோடி இருந்தால் 10 பொண்டாட்டி, 100 கோடி வந்தால் 100 பொண்டாட்டி வச்சுக்கிங்க, யார் வேணா. இப்போ கூட அந்த மாதிரி காலத்தில் வச்சுக்கிறாங்கல்ல. நான் முந்தானத்தை படித்தேன், மேற்கு நாட்டில் 33 மனைவிகள் ஒரே நேரத்தில் பிரசவம் பார்த்துருக்காங்க. ஒரு 5-6 அம்மாக்களுக்கு எல்லாரும் குழந்தை கையில் வச்சுருக்காங்க, ஒரு ஆம்பளை புருஷன். நடக்குதே, அது வேறு. அது அவங்களோட ஜாதகத்தில் உள்ள கிரகம். போகர் என்ற முனிவர் 8000 பெண்களை போகம் செஞ்சார். அது அவர் ஜாதக பலம், அவர் உடல் பலம், ஆரோக்கிய பலம். ஆக இந்த சனி என்பவன் கிறிஸ்துவத்துக்கு ஏன் காரகனாக வருகிறான்? ஏனென்றால் சனி என்ற ஒரு கிரகம் தன்னை இம்சித்து கொள்ளும் கிரகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன்னை இம்சித்து கொள்ளும் ஒரு கிரகம். அதாவது தன்னை இம்சித்து கொண்டு இறைவனை தேட வேண்டும், தன்னை இம்சித்து கொண்டு இறைவனை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சனியால் முடியும். காரணம், சனி தாமச கிரகம், மந்த புத்திக்கு அதிபதி, தனி தாமச கிரகம். அதனால் நீங்கள் கிறிஸ்துவத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இயேசுநாதர் இவ்வளவு புகழ் பெற்றதற்கு ஒரே காரணம் அவரை சிலுவையில் அறைந்தது தான். அவரை இம்சித்து கொண்டார். அவர்கள் சொல்லும் எல்லாரையுமே அவர்கள் மதமாற்றம் செய்வது இந்த ஒரு வார்த்தையை வைத்துத்தான். உங்கள் பாவத்தைக்காகத்தான் அவர் சிலுவையில் சுமக்கப்பட்டார், உங்கள் பாவத்திற்காகத்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் நான் சொல்கின்றேன், அவருடைய சிலுவைகளே அவர்கள் தான் ஏந்த வேண்டுமே தவிர அது இயேசு உங்கள் சிலுவைகளை ஏந்த முடியாது. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு அவர் அதிகாரி ஆகிவிடுவார். பிறகு நீங்கள் ரோபோ, பிறகு அவர் ஆட்டு வைப்பால் நீங்கள் ஆடுவீர்கள். அதனால் இந்த கிறிஸ்துவ மதம் என்பது சோகத்திலும் மிக மிக சோகத்திலும் தன்னை வருத்தி கொள்வதிலும் சேவை செய்வதிலும் அந்த சூத்திரத்தனத்திலும் தான் அதனுடைய பரம்பொருளை அது அறிய முடியும். அதனால்தான் இந்தியாவிலே இயேசு கிறிஸ்து மிக பிரபலமானதற்கும் காரணம் நம்முடைய இந்தியாவிற்கான அதிகார கிரகமாக மகரம் வருகிறது. அது இந்தியா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த சோக கீதத்தை இங்கே அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். கிருஷ்ணனை மேற்கு நாடுகள் ஒத்துக்கொண்டது, அது ஆனந்த கீதம். ஆக சனீஸ்வர கிரகம் கிறிஸ்துவ மதத்திற்கு அதிகார கிரகமாக வருவதற்காகத்தான் இந்த சில உமானங்களை நான் இயேசுவை பற்றியும் சிலுவையில் அறிந்ததை பற்றியும் அந்த சோகம். நீங்கள் சர்ச்சுக்கு போய் பாருங்கள், அங்கே ஒரு சோக கீதம் தெரியும். ஏனென்றால் அங்கே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பார். சிலுவையில் ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கும்போது அந்த உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றும்? ஆனந்தமாக வரும். நீங்கள் அப்போது ஆடிப்பாடி கோபிஸ்ரீயோடு ஆட முடியுமா? ஆனால் இதே ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் பாருங்கள், அங்கே ராதையோடு இருப்பார், மனைவியோடு கூட இருக்க மாட்டார், அவர் காதலியோடு இருப்பார். அங்கே நீங்கள் போனால் காதல் ரசம் ததும்பும், வாழ்க்கை என்பது ஒரு ஆனந்தமாக தெரியும். ஒரு கிருஷ்ண கோயிலிலே வாழ்க்கை ஆனந்தமாக தெரியும். ஒரு தேவாலயத்திலே போய் நீங்கள் சர்ச்சிலே நின்றால் வாழ்க்கையே சோகமயமானதாக தெரியும். இதே நீங்கள் ஒரு பள்ளிவாசலே போய் நிற்கும்போது அங்கே உங்களுக்கு வேறு விதமான ஒரு உணர்வு நிலை வரும். என்னடா இது, இந்து மதத்துக்கு எல்லாமே முரண்பட்ட விதிகளாக இருக்கிறதே என்ற அந்த முரண்பட்ட விதிகள் வரும். காரணம், ராகு ஆன்டி கிளாக்வாஸை சுற்றுவார். எல்லா கிரகங்களும் ரைட் டு லெஃப்ட் போனால் இவர் லெஃப்ட் டு ரைட் வருவார். இந்துக்கள் தங்களுடைய கோவில் கருவறையை கிளாக்வைஸ் வலப்புறமாக பிரதட்சணம் சுற்றி வந்தால், அதே இஸ்லாமியர்கள் தங்கள் புனித தலமான காபாவை இடப்புறமாக ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுவார்கள். இங்கேயும் ராகு ஆன்டி கிளாக்வைஸில் தான் சுற்றுகிறார். அதனால் தான் சொல்கிறேன், ராகு இஸ்லாத்திற்கு அங்கம் வகிக்கும் ஒரு நிழல் சாயா கிரகமாகும். இதுதான் விஷயம். அதனால் இந்துக்கள் என்ன சொன்னார்கள், இந்த சனி கிரகத்திற்கும் ராகு கிரகத்திற்கும் அந்நிய மதம். ஏனென்றால் இந்த வேதங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது இஸ்லாத்தும் தோன்றவில்லை, கிறிஸ்துவமும் தோன்றவில்லை. இது 5000 ஆண்டுகள் பழமையானது வேதம். அப்படி இருக்கும்போது அந்நியம் என்று சொல்லிவிட்டார்கள். இனி எந்த அந்நியம் அப்போதென்றால் அப்போதே அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இப்படி ஆன்டி கிளைக்வாஸில் ஒரு மதம் வரும், அது இஸ்லாத்தாக இருக்கும் என்பது அப்போதே அவர் உள்ளுணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் அது அந்நியம் என்றார்கள். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அந்நிய மதங்களும் இந்த ராகுக்கு கேதுக்களுக்குள் அடங்கும். ஏனைய 7 கிரகங்களும் இந்து மதத்திற்குள் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு, உனக்கு எந்த கிரகத்தினுடைய பலம் அதிகம் இருக்கிறதோ நீ அந்த கிரகத்தில் வழி சார்ந்து பரம்பரை அடை. சில பேருக்கு ராகு கிரகம் பலமாக இருந்தால் சில பல இந்துக்கள், இப்பொழுது ஏஆர் ரஹ்மான் கூட தான் இந்து, அவர் மாறிவிடவில்லையா இஸ்லாத்திற்கு? இப்போ டி ராஜேந்திரனுடைய மகன் கூட தான் குரலரசனை இஸ்லாத்துக்கு மாற்றவில்லையா அவர்? காரணம், அவர்கள் ஜாதகத்திலே நான் பார்த்திருக்கிறேன், குரலரசன் ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன், ஏஆர் ரஹ்மான் ஜாதகத்தை பார்த்துட்டு அங்கே ராகு பலம் காணப்படுகிறது. ஆக யாருக்கு ராகு 3, 6, 11 சந்திரனுக்கு இருக்கிறதோ, லக்னத்துக்கு இருக்கிறதோ, ராகு விருச்சிகத்தில் உச்சமாக இருக்கிறதோ, அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இஸ்லாத்திற்கு மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த இஸ்லாத் மதத்துடைய கோட்பாடுகள் அவர் மனதிற்கு பிடிக்கும். அதே போல் யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சமாக நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கிறிஸ்துவ கொள்கைகள் மீதும் கோட்பாடுகள் மீதும் நம்பிக்கை பிறக்கும். அதே போல் யாருக்கு குரு உச்சமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்து மதத்தின் மீதும், பிறகு சந்திர கிரகம் உச்சமாக இருந்தால் இந்து மதத்தின் மீதும், குரு கிரகம் உச்சமாக இருந்தால் வேதத்தின் மீதும், சூரிய கிரகம் உச்சமாக இருந்தால் ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற தாகமும், புதன் கிரகம் உச்சமாக இருந்தால் பெருமாள் மீது வைணவத்தின் மீது பற்றும்,
சந்திரனும் சுக்கிரனும் பலமாக இருந்தால் சக்தி வழிபாடு என்கின்ற சாக்தத்தின் மீதும் பற்று ஏற்படும். செவ்வாய் பலமாக இருந்தால் கௌமாரம் என்கின்ற அந்த முருக கடவுள் ஆதாரமாக கொண்ட கௌமார பிரிவு அவர்களுக்கு பயன் தரும். பிறகு சூரியன் பலமாக இருந்தால் சௌரம் என்கின்ற இந்து மதத்தினுடைய 5வது பிரிவு அவர்களுக்கு பலன் தரும். ஆக இப்படித்தான் இதை சிருஷ்டித்தார்கள். இப்போது கிரகபல தத்துவத்திற்கு வருகின்றேன். இந்த கிரகபல தத்துவத்திலே நான் முன்பே குறிப்பிட்டது போல் கிரகங்களுக்கு ஆட்சி, உச்சம், முதல் பல விவரங்களை சொல்லிவிடுகின்றேன். பலத்திலே 5 பலம் உண்டு. ஆட்சி என்பது ஒரு பலம், உச்சம் என்பது அதைவிட அதிகம், பிறகு மூலத்திரிகோணம் அதைவிட அதிகம், பிறகு வர்க்கோத்தமம் அதைவிட அதிகம், பிறகு திக்பலம் என்பது அதைவிடவும் அதிகம். ஆக ஆட்சியை விட உச்சம் பெருசு, உச்சத்தை விட மூலத்திரிகோணம் பெருசு, மூலத்திரிகோணத்தை விட வர்க்கோத்தமம் பெருசு, வர்க்கோத்தமத்தை விட திக்பலம் பெருசு. இது கிரகபல தத்துவத்தில். இன்னும் இதனுடைய உட்பிரிவுகள் விரிவடையும். பிறகு ஷட்பலம் வரும், அஷ்டவர்க்க பலம் வரும், சப்தவர்க்கஜ பலம் வரும், தசவர்க்க பலம் வரும், சோடசாம்சம் வரும். இப்படி 64 வர்க்கங்களிலே இந்த கிரக பலத்தை பார்க்கலாம். இப்ப கிரக பலவீனம் என்றால் நீச்சம் என்பது பலம், அஸ்தமனம் என்பது பலம், திரிசூன்யம் அடைவதால் அதாவது நீச்சம் என்பது பலவீனம், அஸ்தமனம் என்பது பலவீனம், நீச்சத்தை விட அஸ்தமனம் தான் அதிக பலவீனம், பகை என்பது பலவீனம். கிரகங்களுக்கு பகை உண்டு, நட்பு உண்டு, சமம் உண்டு. இவை எல்லாமே பலவீனத்தின் அடிப்படையில் வரும். நீச்சம் பலவீனம், அதைவிட மிகப்பெரிய பலவீனம் அஸ்தமனம். நீச்சம் சைபர் என்றால் அஸ்தமனம் சைபருக்கு கூட போட முடியாது, அந்த அளவுக்கு பலவீனம். பகை என்பது பலவீனம். 4 1 பங்கு, 4 8 அதாவது 7 பங்கு பலவீனம் என்பது பகைக்கு வருகிறது. இப்படி பலவீன தத்துவத்தில் வரும்போது பிறகு கிரக யுத்தத்திலே ஒரு கிரகம் தோற்று போகும்போது பலவீனம் வரும். இப்படித்தான் கிரகபல தத்துவத்திலே இந்த கிரகபலம் வருகிறது. சரி, இந்த கிரகபலம் எல்லாம் மானிடர்களை போய் சேர்கிறதா என்றால் நாத்திகவாதிகளும் சரி, சோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இதை மூடத்தனம், மடமைத்தனம் என்று பேசும் முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு பிற்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அறிவில் அவர்கள் எல்லாம் சொல்லுவது, எப்படி வானமண்டலத்திற்கக்கூடிய விண்மீன்களுக்கும் ஏதோ ஒரு சிற்றூரில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்துகிறார்கள் இந்த ஜோதிடர்கள்? அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கும். அந்த விண்மீன்கள் எத்தனையோ 1000 கோடி ஆண்டு மைல்களுக்கு ஒளியாண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விண்மீன் எப்படி இந்த குழந்தையை பாதித்து இதனுடைய வாழ்க்கையை வழிநடத்தும்? இதெல்லாம் சுத்த பேத்தல் என்று சொல்லும்போது தர்க்க ரீதியாக பார்த்தால் அவருடைய வாதம் சரியாகவே இருக்கும். இப்போது அவருடைய வாதம் சரியா சரியில்லையா என்பதை பற்றி நான் சில உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். அவருடைய வாதகம் மேலோட்டமாக பார்த்தால் சரியாக இருக்கும். ஆனால் நான் சொல்லும் உதாரண ரீதியாக பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் விண்மீன் தாக்கம் இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. புல், பூண்டு, பூச்சி, ஓரறிவு முதல் 5 அறிவு மிருகங்கள் வரையிலும் அந்த கிரக தாக்கத்திற்கு உட்படுகிறது, விண்மீன் தாக்கத்திற்கு உட்படுகிறது என்று மருத்துவர் பிகார்டி, டமாட்டோ அவர்களுடைய ஆய்வுகள் உங்களை வியக்க வைக்கும். டாக்டர் பிரவுன், டாக்டர் பிகார்டி, டாக்டர் டமாட்டோ இந்த மூவருடைய ஆய்வுகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் வியப்படைவீர்கள். அவர்கள் இந்த வாதத்தை வைத்துத்தான் சோதிடம் இல்லாமல், அந்த விண்மீன்கள் தாக்கம் இல்லாமல் இங்கே எதுவும் நடப்பதில்லை என்று அவர்கள் இதைத்தான் அவர்கள் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.